தமிழுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புகளை பத்தியும் கால்நடை வளர்ப்புகளை பத்தியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இடையில சில லேக் காரணமா வந்து சில காரணங்கள்னால கொஞ்சம் வீடியோக்கள் வந்து சரியா வராம இருந்திருக்கும். பட் அதை தொடர்ச்சியா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற எட்டிமடை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரொம்ப அருமையா ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்புல, இன்னும் சொல்ல போனா சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு அருமையான ஒரு இடத்துல சூப்பரா ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நண்பர் திரு ராஜேஷ் அவர்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரை சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம். அவர் எத்தனை வருட காலமா இந்த தொழில் இருக்கிறாரு, என்னென்னலாம் வளர்த்திட்டு இருக்காரு. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கும்போது, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கும்போது நிறைய கால்நடைகளை வந்து அதுல வளர்த்துவாங்க. அது மாதிரி அவர் எத்தனை கால்நடைகளை, என்னென்ன வகையான கால்நடைகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காரு, அதை எப்படி வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உண்மையா சொல்ல போனா இந்த விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பண்ணைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்றக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிறது எல்லாமே தொடர்ந்து உங்களை வந்து அடையும். சரிங்களா? வாங்க இப்ப பண்ணைக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்க இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரதர். இது வந்து என் பேர் ராஜேஷ்ங்க. ஓகேங்க. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் எட்டிமடைங்கிற கிராமம். எட்டிமடைங்கிற கிராமம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம ஃபார்மிங்ல? நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு. என்னென்னலாம் வச்சிருக்கோம் நம்ம ஃபார்ம்ல? ஆடு, ஓகே, கோழி, ஓகே, மாடுங்க, சரி, வாத்து, ஓகே, காடை, ஓ, குதிரை எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே வச்சிருக்கீங்க. இல்லாத ஐட்டமே கிடையாது. அத்தனையும் வச்சிருக்கோம். எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல நீங்க இந்த ஃபார்மிங் பண்ணிட்டு? ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுங்க. ஓகே, ஆமாங்க. ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் போதுமானதா இருக்குங்களா? போதுங்க, போதுமானதா இருக்கு. போதுங்க. இதே அதிகம் தான். இதுவே அதிகம் தான். ஓகே, ஓகே, ஓகே. எத்தனை வருட காலமா இந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 17 வருஷமா வச்சிருக்கோங்க. ஓகே, 17 வருஷமா நாங்க காலேஜ் படிக்கிற படிச்சு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வந்து ஐடி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டு இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு? எதனால இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இல்லைங்க, நான் வந்து ஆக்சுவலா வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க. சரிங்க. நான் காலேஜ் படிக்கிற படிச்சு ஃபார்மிங் பண்ணிருக்கோங்க. ஓகே, ஓகே, ஓகே. நாங்க வந்து ஃபார்மிங் பண்ணிருக்கோம். ஐடி வந்து இப்போ ஒரு 7 வருஷமா தான் போயிட்டு 7 வருஷமா போயிட்டு இருக்கு. படிச்ச படிப்புக்கு அந்த வேலை. ஆமாங்க. மனசு நிம்மதிக்கு இந்த வேலை அப்படி எடுத்துக்கலாங்களா? இது ஒரு வகையான இன்கம், அது ஒரு வகையான இன்கம்ங்க. ஓகே. பொதுவா வந்து பண்ணைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தனித்தனியான பண்ணைகள் நம்ம பார்த்திருப்போம். நிறைய நம்மளோட சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த கோழி வளர்ப்பு பத்தி. அப்படி நீங்க இந்த கோழி வளர்ப்பு மட்டும் தனியா எடுத்து பண்ணாம கூடவே வந்து இந்த வாத்து, அதுக்கப்புறம் ஆடு, மாடு, குதிரை, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. அதான், நீங்க இப்போ இன்டகிரேட்டடா பண்ணாதான் ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அது ஃபார்மிங்ல வந்து லைஃப் ஸ்டாக் எல்லாமே இருக்கணும். ஓகே. நாம அது கரெக்டா ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஓகே. மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். அது நாங்க ஒரு 17 வருஷமா ரன் பண்ணிருக்கனாலே அது சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோழில இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வந்து கோழி வளர்ப்புல வந்து அதிக ஆர்வம் இருக்கிறனால நம்ம கோழில இருந்து ஆரம்பிப்போம். என்ன வகை கோழிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க? நாங்க சொனாலி வகை வச்சிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்டு கோழி தான் ஆரம்பிச்சதுங்க. சரி. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடியே பியூரான நாட்டு கோழி தான் ஆரம்பிச்சோம். ஓகே. அது பிசினஸ் நம்ம ரெகுலரா இன்கம் பார்க்கணும் அப்படின்னா அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகலைங்க. சரி. எனக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. ஆனா நிறைய பேர் பண்றாங்க. எனக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். அதனால நாங்க வந்து சொனாலி பண்றோங்க. அதாவது நாட்டுக்கோழி அப்படின்னு எடுத்துட்டு அதுவும் தூய பெருவடை அப்படின்னு போகும்போது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வியாபாரம் நடக்கும். அதுவே வந்து இந்த முட்டை உற்பத்தி அப்படின்னு வரும்போது தினசரி வருமானத்துக்கு டெய்லி இன்கம் எங்களுக்கு. ஓகே, ஓகே. நாம ஃபோக்கஸ் பண்றது அப்படிதானுங்க. சரிங்க. நம்மளுக்கு இன்கம் வந்து அது ப்ராப்பரா இருக்கணும். அது ப்ராப்பரா ஸ்கேல் பண்ணணும். சரி. ஸ்கேல் பண்ணி நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கோழி அப்படின்னு எடுத்துட்டா முட்டை கோழியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோழிகள் இருக்கு. கடக்நாத், கைரளி, BV 380 அப்படி ஏகப்பட்ட கோழிகள் வந்து சொல்லிட்டே போலாம். அப்படி இருக்கும்போது இந்த சொனாலி கோழி மட்டும் நீங்க ஸ்பெசிபிக்கா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? BV 380 பாத்தீங்கன்னா அதிகமா இன்டேக் எடுக்குங்க. முட்டை சைஸ் பெருசா வருங்க. அது நம்ம சப்ளை பண்ணலாம். எப்படின்னா பேக்கரிஸ்க்கு சப்ளை பண்ணலாம். அது மாதிரி இடத்துக்கு சப்ளை பண்ணலாம். பிரவுன் எக்ஸ். ஆமாங்க. ஓகே. பேக்கரிக்கு வந்து அவங்க இப்போ ஏதாவது இது பண்றதுக்கு கேக் இது மாதிரி செய்யறதுக்குலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணலாங்க. ஓகே. ஆனா வந்து நம்ம இப்போ
இதுக்கு டிபார்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணா சைஸ் வந்து கரெக்டா இருக்கணும், அளவான சைஸ்ல இருக்கும், அளவான சைஸா இருக்கணுங்க. கோழி இன்டேக் கம்மியா இருக்கணும். ஓகே அது வந்து 100 கிராம் தான் எடுத்துக்குங்க. அது ஓகே. சோனாலி சைஸ் சிறுசா இருக்குங்க, தீவனம் அவ்வளவுதான் எடுத்துக்கும். அவ்வளவுதான் எடுத்துக்குங்க. முட்டை சைஸும் ப்ராப்பரா வருங்க. முட்டை எப்படி இருக்குங்க? நாட்டுக்கோழி முட்டைக்கும் சொனாலி முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே மாதிரி தான் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஓகே. ஆமாங்க. யோக் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்குங்க. ஓகே. ஆனா வந்து டேஸ்ட் வைஸ் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான், பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அப்புறம் இந்த சொனாலி கோழி கொத்திக்காதுன்னு சொல்றாங்க, அது உண்மைதானுங்களா? கொத்திக்கிறது இல்லைங்க. இல்லீங்களா? கொத்திக்கிறது இல்லைங்க. ஓ, அந்த பிரச்சனை கிடையாது. இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப எத்தனை கோழிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? நாங்க ஒரு 500 கோழி வச்சிருக்கோங்க. 500 கோழி இருக்கு. எல்லாமே தாய் கோழிகள் தான். முட்டையோட கோழி 2 ஸ்டேஜா வச்சிருக்கோங்க. முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல முட்டை சப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம். ஓகே. குஞ்சு வகையில ஒரு 500 கோழி வச்சிருக்கோம். அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டைக்காக வச்சிருக்க கோழிகளை நீங்க எப்படி மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்களா, இல்ல ஆள்குள முறையில வளர்த்துறீங்களா, இல்ல முட்டை உற்பத்தி பண்றதுக்காக கேஜ் சிஸ்டம் பண்றோமா, எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? ஆள்குள முறையில தான் வளர்த்துறோங்க. ஓகேங்க. முட்டைக்கு மட்டும் நாங்க கேஜ் வச்சிருக்கோங்க. கேஜ் சிஸ்டம் பண்றீங்க. எத்தனை மாசத்துல வந்து கேஜுக்கு ஏத்துறீங்க கோழி? ஒரு 3 மாசத்துல நாங்க கேஜுக்கு ஏத்திடுவோங்க. ஓகே ஓகே ஓகே. அது எங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்றதுக்கு, முட்டை கலெக்ட் பண்றதுக்கு வேஸ்ட் வர்றது இல்லைங்க. முட்டை உடையறது இல்ல, டேமேஜ் இல்லாதங்காட்டிக்கு நாங்க அந்த கேஜ் சிஸ்டம் பண்றோம். கேஜ் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப முட்டை திறனை உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றோம், என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம், அதை பத்தி விலாவரியா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதிகரிக்கிறதுக்குன்னு எந்த ஆன்டிபயோட்டிக்கோ அப்படிலாம் இது கொடுக்கறது இல்ல. ப்ராப்பரா லிவர் டானிக் கொடுக்குறோங்க, மல்டி விட்டமின்ஸ் கொடுக்குறோம். சரிங்க. அப்புறம் ப்ராப்பரா ஃபீட் பண்றோங்க. ஓகே. அப்ப தண்ணி வந்து நம்ம கிணத்து தண்ணி இருக்கு, கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுல எந்த மெடிசனுமே நம்ம கொடுக்கறது இல்ல. ஓகே ஓகே. மல்டி விட்டமின்ஸ் கண்டிப்பா கொடுக்குறோங்க. அப்பதான் அந்த முட்டை கரெக்டா வருங்க. செல் வந்து வீக்கா இருக்காது, உடையாது. அதனால வந்து நாங்க கால்சியமும் மல்டி விட்டமின்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஆமாங்க. அப்புறம் நார்மல் ஃபீட் தானே. நார்மல் ஃபீட் தான். இப்பங்க இந்த முட்டை உற்பத்திக்கு இந்த லேயர் கேஜ்ல வச்சிருக்க கோழிகளுக்கு வந்து பச்சையம் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அந்த யோக்கோட கலர் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறாங்க, அது உண்மைதானுங்களா? அது உண்மைதானுங்க. நாங்க பெருசா அந்த அளவுக்கு கொடுக்கறதுல நாங்க இது பிள்ளை வச்சிருக்கோம். ஆனா வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்றது இல்லைங்க. நாங்க பண்றது இல்ல. ஒரு சில டைம் அசோலா போட்டாங்க. சரிங்க. அது எங்களுக்கு நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது பெட். இப்போ நம்ம லேபர்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க. அதனால நாங்க அது பண்றது இல்ல. ப்ராப்பரான ஃபீட் மட்டும் பண்ணிக்கிறோம். எவ்வளவு முட்டைகள் கிடைக்குது உங்களுக்கு மாசத்துக்கு? இப்போ டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து ஒரு 350 முட்டை 340 முட்டை வருதுங்க. ஓகே. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 முட்டை பக்கம் 10,000 முட்டை வரைக்கும் நம்ம பண்ண முடியுது இல்லைங்களா? நாங்க ஒரு 10 வருஷமா நாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றோங்க. ஓகே ஓகே. அதனால எங்களுக்கு சக்சஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம சக்சஸா பண்ணிடலாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்வி. முட்டைய இப்ப கோழி வளர்த்துறது யாரு வேணாலும் பண்ணிடலாம், முட்டை உற்பத்தி பண்றது யார் வேணாலும் பண்ணிடலாம். இந்த முட்டையை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுங்கிற இடத்துலதான் நிறைய பண்ணையாளர்கள் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் அதுலதான் லேக் ஆகுறதேங்க. ஓகே. இப்போ ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபார்ம் பண்றாங்க, சக்சஸ் பண்ண முடியலன்னு போறாங்க. எந்த இடத்துல அவங்க மார்க்கெட்டிங் பண்றதுல ஒரு கடையில போய் முட்டை நாங்க வச்சிருக்கோம், அது வாங்குறீங்களான்னு கேட்கறதுக்கு சங்கடப்படுறாங்க. ஓகே ஓகே. இப்ப நம்ம போய் கேட்கறதா, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பொருள் நம்ம வச்சிருக்கோம் இப்படி பண்றோம், நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஓகே. அதை வாங்கினா அவங்க பில் டு பில்லோ இல்ல ரெடி கேஷோ கொடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு அது பிசினஸ் நடக்குது. சரி. இப்போ அதை மட்டும் நம்ம அந்த இடத்த மட்டும் நம்ம பிரேக் பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். இப்போ ஒரு முட்டை சராசரியா சொனாலியில இருந்து வரக்கூடிய ஒரு முட்டைக்கான செலவு எவ்வளவு, நீங்க எவ்வளவு விற்பனை பண்றீங்க, எவ்வளவு லாபத்துல கிடைக்குது? எனக்கு ஒரு 6 ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க. 6 ரூபா ஒரு முட்டைக்கு வந்து 6 ரூபா வந்து செலவாகுது. நான் ப்ராப்பரா கணக்கு பண்ணலீங்க. அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். 6 ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க. சரி. டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. வீக்லி சப்ளை பண்றோங்க. இந்த டிரான்ஸ்போர்ட், மத்த செலவுகள், இதர செலவுகள், அதாவது கரண்ட், ஆள் கூலி இதெல்லாம் கழிச்சது போக அது கழிச்சது போக நம்மளுக்கு ஒரு முட்டைக்கு ஒரு 3 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. அதுவே பெரிய லாபம் தான் இல்லைங்களா? 3 ரூபாய்ங்கிறது ஒரு அருமையான ஒரு லாபமா தான் தெரியுது. ஆமாங்க. ஆனா வந்து நம்ம அது ஓகேவா தான் இருக்குங்க. ஓகேவா இருக்குங்க. நம்ம நிறைய பண்றங்காட்டிக்கு எங்களுக்கு ரெகுலரா பிசினஸ் நடந்துட்டே இருக்கு. எப்படி பிரதர், ஹோல்சேலா பண்றீங்களா, ரீட்டைலா பண்றீங்களா? நம்ம இடத்துக்கு வந்து எடுத்துக்கிறாங்களா இல்ல நம்ம கொண்டு போய் கொடுக்குறோமா? இல்லைங்க, ரெண்டுமே என்ன பண்றோம். ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். ஓகே. ஹோல்சேல் வந்து 10 ரூபாய்க்கு பண்றோங்க. சரிங்க. அவங்களுக்கு ஏதோ டேமேஜ் வந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அது மாதிரி இருக்குங்காட்டி கஸ்டமர் எங்கேயும் வெளியே போறது இல்ல. ஓகே. அப்புறம் நாங்க ரீட்டைல் பண்றோம், வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறாங்க, ஃபார்முக்கே வந்து வாங்கிக்கிறவங்க இருக்காங்க. அது ரெகுலரா போயிட்டு இருக்குங்க. ரீட்டைலுக்கு எவ்வளவு என்ன ரேட் கொடுக்குறீங்க? 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 12 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த சொனாலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் எக்ஸ் மெத்தட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல வந்து உயிருள்ள கரு தரிக்கக்கூடிய முட்டைகளை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? டேபிள் எக்ஸ் மட்டும் தான். டேபிள் எக்ஸ் மட்டும் தான், உணவு தேவைக்காக மட்டும் தான். அது செல்ஃப் லைஃப் வந்து அதிகமா இருக்குங்க. ஓகே. குவாலிட்டி எந்த விதத்துலயும் குறையாதுங்க. ஓகே. செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்குங்காட்டிக்கு டிபார்ட்மெண்ட் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆமாங்க. அதாவது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு வந்து அதை சேமிச்சு வைக்க முடியும், கெட்டு போகாம. ஆமா, ஒரு 20 நாள் ஸ்டோர் பண்ணலாங்க. ஓகே. அவங்க அப்படி எங்களுக்கு விக்காம ரிட்டர்ன் வந்தது இல்லைங்க. சரி. அப்படி வந்தனால நாங்க மாத்தி கொடுத்துறோம். நாங்க வந்து வேஸ்டா வந்து நாய்க்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே. இது வரைக்கும் நாங்க வந்தது இல்ல. எங்க 10
வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தது இல்லைங்க. இப்போ இந்த கோழிகளை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பேட்ச் மாத்தணும்பாங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துறீங்களா? 2 வருடங்களுக்கு ஒரு இல்லைங்க, முறை நாங்க மாத்துறீங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்திடுறீங்க. தாய் கோழிகளை வந்து மாத்திடுறீங்க. பேக்கப் பண்ணிட்டே இருப்பேங்க. ஓகே. பேக்கப் அந்த கோழி வந்து சேல் பண்ணும்போது நாங்க அடுத்தது குஞ்சு எடுத்து கேஜ்ல விட்டுறோம். அதாவது ஒரு ரொட்டேஷன் மெத்தட்ல அப்படியே போயிட்டே இருக்கு. பண்ணிட்டே இருப்போங்க. இப்போ குஞ்சுகள் வந்து நீங்களே உற்பத்தி பண்றீங்களா? வெளியில இருந்து வாங்குறீங்களா? இல்லைங்க, நாங்க உற்பத்தி பண்றது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பண்ணோம், இப்போ எங்கனால பண்ண முடியறது இல்லைங்க. ஓகே. நாங்களே இன்குபேட்டர் வச்சு பண்ணிட்டு இருந்தோங்க. சரி. அதெல்லாம் பண்ண முடியறதுங்காட்டி நான் ஒட்டுக்க வாங்கிக்கிறேங்க. ஓகே. ஆமாங்க. பேரண்ட் ஸ்டாக் தனியா வைக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு சிரமமா இருக்கு. குஞ்சுகளை தனியா இது பண்ணணும், மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. அதனால நாங்க ஒட்டுக்க வாங்கிக்கிறோம். ப்ரூடிங் செட்டப் எல்லாமே நீங்க பண்ணிடுறீங்க. எல்லாமே நாங்க பண்ணிக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் அது போக வந்து இந்த மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன தடுப்பூசி அதெல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் பண்றீங்க? நாங்க வேக்சின் வந்து பண்ணிடுறோங்க ப்ராப்பரா. F1, IBD, லசோட்டா இதெல்லாம் பண்ணிடுறேங்க. ஓகே. அப்புறம் அம்மைக்கெல்லாம் எங்களுக்கு பெருசா தோப்புல வச்சிருக்கேன் வரலைங்க. சரி. அதனால நாங்க அதெல்லாம் பண்றது இல்ல. தென்னந்தோப்புக்குள்ள இருக்கறனால நல்லா குளிர்ச்சியா இருக்கு. அம்மை வர்றது இல்ல. எதுவும் வர்றது இல்லைங்க. சளி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. என்ட்ரோசின் கொடுப்போங்க, என்ட்ரோசின் PH கொடுப்போங்க. சளி வந்ததுன்னா அதுமே எங்களுக்கு பெருசா வர்றது இல்லைங்க. சரிங்க பிரதர், இந்த ஷெட்டோட நீள அகலம்னா என்ன சைஸ் போட்டிருக்கீங்க? இது 110 அடிங்க ஷெட். ஓகே. 16 அடி அகலங்க. எவ்வளவு கோழிகள் வளர்த்தலாம் இதுல? சுமார் ஒரு 1500 கோழி வளர்த்தலாங்க. ஓகே. 1500 கோழிகள் வரைக்கும் வளர்த்த முடியுது. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மீட் பர்பஸ்க்காக இல்லாம முட்டை தேவைக்காக வந்து இந்த சோனாலி கோழிகளை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ லாபகரமான ஒரு தொழிலா இருக்குது இந்த முட்டை. லாபகரமா இருக்குதுங்க. சரி. நம்ம ஆளு லேக் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்ல அத மட்டும் கொஞ்சம் தாண்டிட்டாங்கன்னா ஈஸியா பண்ணிடலாங்க. டெய்லி இன்கம் இது. ஓகே, புரியுதுங்க. கை மேல காசு. கண்டிப்பா. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாத்து வளர்ப்பு எடுத்துக்கலாம். என்ன ரக வாத்துகள் வளர்த்துறீங்க? எவ்வளவு எண்ணிக்கையில வளர்த்துறீங்க? எதற்காக வளர்த்துறீங்க? இது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. பிகோவா வாத்துங்க. இதுமே நாங்க பிகோவாங்கிறது பெக்கின்ல ஒரு ரகம். ரெண்டுமே ஒரே மாதிரி சிமிலரா தான் இருக்கு. வியட்நாமோட பிரீட் வந்து உங்களுக்கு பிகோவால வருது. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 200 வாத்து வளர்த்திருக்கோம். இப்போ ஒரு 150 வாத்து இருக்குங்க. மேல் கொஞ்சம் கழிச்சிட்டோம். 150 வாத்து இருக்குங்க. சரிங்க. இதுமே நம்ம முட்டைக்கு தான் பண்றோங்க. வாத்துமே முட்டை பர்பஸ்க்காக தான் பண்றோம். கறி தேவைக்காக இல்ல. கறிக்கு தான் பண்றது இல்லைங்க. ஓகே. ஒரு சில டைம் வந்து நாங்க சீசனுக்கு எடுத்து விடுவோங்க. ஓகே. கறிக்கு மட்டும் எடுத்துடுவோம். ஓகே. ஆமாங்க. முட்டைக்கு மட்டும் தான் பண்றோம். முட்டையுமே இதேமே டிபார்ட்மெண்ட்ல தான் போயிட்டு ஷாப். ஓகே. முட்டை என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் சீப்பா தெரியுது. ஆமாங்க. ஏன்னா வெளியில எல்லாம் 12 ரூபாய் வரைக்கும் முட்டைகள் போயிட்டு 15 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. 15 ரூபாய் வரைக்கும். ரெகுலர் கஸ்டமர் வாங்குறங்காட்டிக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்கும். ரீட்டைல் 12 ரூபாய்க்கு பண்றேங்க. ஓகே பிரதர். இப்போ இந்த வாத்துகள் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாத்து வளர்ப்பு வந்து ரொம்ப எளிதானதுதான், ரொம்ப கஷ்டமானது ஒண்ணும் கிடையாது. கோழி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நோய்கள் தாக்குதலும் கம்மியா இருக்கும். எந்த வேக்சினுமே பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க கறிக்கு தேவைக்காக வளர்த்தா கூடாது. அப்படி வளர்த்தா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நிறைய பேட்சஸ் எடுக்கலாம், நிறைய ஈல்டு கிடைக்கும். இல்லைங்க, கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு பெருசா சேல் இல்லைங்க. ஓகே. அந்த அளவுக்கு நம்ம முட்டைக்கு போகுதுங்க. சரிங்க. இப்ப நம்ம வளர்த்தினாலுமே கறிக்கு வளர்த்தினாலுமே கேரளா அனுப்பிச்சிருவோங்க. கேரளாக்கு. கேரளா மார்க்கெட் இருக்குங்க பக்கத்துலயே. சரிங்க. கேரளாக்கு போயிருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்கு. முட்டைக்காக ஒரு இடத்துல வளர்த்துறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஷெட்டை போட்டு நீங்க கறி தேவைக்காக வளர்த்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கணிசமான ஒரு லாபம் கொடுக்கும் இல்லைங்க. அது ஒரு சில டைம் சேல் ஆக மாட்டேங்குதுங்க. ஓகே. ஆனா வந்து உங்களுக்கு போக்கஸ் வந்து அந்த இடத்துல டார்கெட் பண்ணி நம்ம அந்த இடத்துல மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குங்க. ஓகே. எப்படின்னா நம்ம ரெகுலரா சப்ளை பண்ற மாதிரி, முட்டை சப்ளை பண்ற மாதிரி கறியுமே மீட்டுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க, பிளான் இருக்கு. ஆனா வாத்து வளர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கு. திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். வெயில் காலம் வந்ததுன்னா சுத்தமா போகாதுங்க. சுத்தமா போகாது. அதுல அந்த இடம்லாம் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி சீசனா தான் பண்ண முடியும். ஓகே. இதை நம்ம 365 நாள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. ஓகே. எனக்கு என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். புரியுது. இப்போ ஒரு பேட்ச் வாத்து எடுக்கிறீங்க அப்படின்னா குஞ்சுகள் வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஒரு பேட்ச் வாத்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எவ்வளவு நாட்களுக்கு வந்து முட்டை உற்பத்திக்காக வச்சிருக்கீங்க? எப்ப முட்டைக்கு திரும்புது? இது 6 மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் ஆகுதுங்க. முட்டை திரும்ப இருக்கு. ஓகே. அப்புறம் வச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாசம் வரைக்கும் வைக்குது. தொடர்ந்து வைக்குதுங்க. ஓகே. ஆவரேஜா நம்மளுக்கு ஒரு 40ல இருந்து 45% வரைக்கும் வருதுங்க. இப்ப முட்டைகள் எடுத்து அதுல இருந்து நம்ம குஞ்சுகள் ஏதாவது உற்பத்தி பண்றோம் இல்லைங்க? நாங்க பண்றது இல்லை. அதையுமே பண்றது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? எங்களுக்கு அது எனக்கு டிபார்ட்மெண்ட் அப்படிதான் நான் ஃபோக்கஸ் பண்றது. ஓகே. இந்த முட்டை குஞ்சு நம்ம உற்பத்தி பண்ணாலுமே ஒரு சில டைம் வாங்குறாங்க. ஓகே. ஒரு சில டைம் அது மார்க்கெட் இல்ல. அதனால அது வேஸ்ட். அது எனக்கு ஒரு பொருள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணும். அது மார்க்கெட்ல வந்து வாண்டட் இருக்கணும். அது மாதிரி தான் நாங்க, அதாவது முழுக்கவே வந்து தொழில் ரீதியா ஒரு கமர்ஷியல் ஃபோக்கஸோட பாக்குறீங்க. அப்படியே தான் பாக்குறோங்க. அது எங்களுக்கு தொழிலுங்க. அந்த லைஃப் ஸ்டாக் வச்சிருக்க வரைக்கும் கரெக்டா வச்சிருக்கோம். நீட்டா அது எந்த ஹெல்த்தியா வச்சிருக்கோங்க. ஓகே. அது மார்க்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளவு. ஓகே. நாங்க அது பெருசா பாக்குறது. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையில வந்து இந்த ஆடுகள் வளர்ப்பு நான் பாக்குறேன். ஆடுகள் வளர்ப்பும் போது நீங்க என்ன ரக ஆடுகள் வளர்த்திட்டு இருக்கீங்க? எதற்காக அதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அதை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுமே மெய்ச்சேரி ரகங்க. சரிங்க. மெய்ச்சேரி ரகம், மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க. எல்லாமே செம்மறி ஆடு தானே. சரிங்க.
அதுமே நாங்க வந்து மீட் ஷாப்புக்கு சப்ளை பண்றோங்க. ஓகே. ரெகுலரா மீட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கு. சரி. அதுமே நம்ம இப்போ அதுவுமே குட்டியா தான் வாங்குறேங்க. பேரண்ட் ஸ்டாக் இல்ல. ஓகே, ஓகே. எத்தனை மாச குட்டியா எடுக்கிறீங்க? 3 மாச குட்டியா வாங்குறேங்க. ஓகே. 90 நாள் வளர்த்துறோம். அதாவது அடுத்த ஒரு 3 மாதங்கள் வளர்த்துறோங்க. சரிங்க. ப்ராப்பரான ஃபீட் பண்ணி ஓகே. ஹெல்த்தியா வளர்த்துறோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மீட் ஷாப்புக்கு சப்ளை பண்றோம். இப்போ வெள்ளாடுகள் இருக்கும்போது ஏன் வந்து நீங்க செம்மறி ஆடுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? வெள்ளாடுனா நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல மேய்க்கணும். ஓகே. அது மெயின்டைன் பண்றது எங்களுக்கு சிரமமா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது பண்ண முடியறது இல்ல அப்படிங்கறங்காட்டி செம்மறி ஆடு சூஸ் பண்ணி பண்றோக்குங்க. ஓகே. அது ஓகேவா தான் இருக்குங்க. இப்போ நீங்க 100 ஆடு இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாங்க. ஈஸியா ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 3 நேரம் ஃபீட் பண்றோம். அப்புறம் தண்ணி வந்து நம்ம அப்படியே கொடுத்துருங்க. அதனால நம்மளுக்கு பெருசா லேபர் தேவை இல்ல. ஓகே, ஓகே. ஒரு 100 ஆடு இருந்தாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஆடுகளை பட்டி மாதிரி வச்சு அடைச்சு வச்சு வளர்த்துறத விட நீங்க மேய்ச்சல் முறையில வளர்த்தும் போது உங்களுக்கு வந்து செலவுகள் குறையும். ஆளோட இதுவுமே வந்து இதாகும் இல்லைங்களா? இல்லைங்க. வேலைப்பளு வந்து குறையும் இல்லையா? இல்லைங்க. லேபர் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணுங்க. அது இங்க மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைங்க. வசதி இல்ல. ஓகே. எல்லாமே தோப்புங்க. சரிங்க. அப்புறம் எல்லாமே ஊருக்குள்ள கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஓகே. அதனால எங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே. அதனால நாங்க அப்படிதான் பண்றோங்க. எங்களுக்கு அது ஓகேவா இருக்கு. ஓகேவா இருக்கு. ஆமா. இப்ப கிலோ என்ன ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 350 ரூபாய்க்கு இப்போ இப்பத்த மார்க் லைவ் ஸ்டாக்கா கொடுக்கும்போது 350 ரூபாய்க்கு லைவ் ஸ்டாக் ஃபிளக்சுவேஷன் இருக்குங்க. ஆமாங்க. மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஓகே. அது இருந்தாலும் ஓகே தானுங்க. இப்போ நம்மளுக்கு சப்ளை பண்றோம். ரெகுலரா பையர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதனால போயிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு 3 மாச குட்டியே எடுத்து அதை ஒரு 90 நாட்களுக்கு வளர்த்து அதை வந்து மீட்டுக்கு நம்ம திருப்பி கொடுக்கும்போது லாபகரமா இருக்குங்களா? லாபகரமா தான் இருக்குங்க. ஒரு ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1500 இருந்து ஒரு 2000 வரைக்கும் கிடைக்குங்க. அது நல்ல லாபம் தான். நல்ல லாபம் தானுங்க. ஆனா நம்ம மாஸ் குவான்டிட்டியா பண்ணணும். வால்யூமா பண்ணணும். குவான்டிட்டி வந்து அதிகமா பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு ஆடுகள் இப்ப நம்ம கம்மியா தான் பண்றோம். கொஞ்சம் சேல் பண்ணிட்டுங்க. ஒரு 20 ஆடு இருக்குங்க. 20 ஆடு. ஆமாங்க. பொதுவா எவ்வளவு குட்டிகள் எடுப்பீங்க? நாங்க ஒரு 40 குட்டி வரைக்கும் எடுப்போங்க. 40 குட்டிகள் வரைக்குமே எடுப்போங்க. அது சீசனா நாங்க சேல் பண்ணிடுவோம். அப்படியே போயிட்டு 3 மாசம் வளர்த்ததுக்கு அப்புறம் சேல் பண்ணுவோம். அப்புறம் குட்டி குறையும் போது நாங்க அடுத்த பேட்ச் மாத்தி. அது எல்லாமே வந்து ஒரு ரொட்டேஷன் சுழற்சி முறையில தான் பண்றீங்க. ஆமாங்க. சரி. அது வீக்லி ஒரு இன்கம் வர்ற மாதிரி பண்றோங்க. ஓகே. புரியுதுங்க. இப்போ ஆடுகள் அப்படிங்கும்போது அதுகளுக்கான தீவனங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்க? நாங்க சைலேஜ் கொடுக்குறோங்க. ஓகே. அப்புறம் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபீட் வந்து கோதுமை, ஓகே, மக்காச்சோளங்க, தவரக்குரணை, உளுந்தங்குரணை, ஓகே, அப்புறம் கால்சியம், மல்டிவிட்டமின்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. எல்லாமே மிக்ஸ் டிவார்மிங் எல்லாம் பண்ணிடுறீங்க. டிவார்மிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிடுவோங்க. ஓகே. அதனால எங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கு. ஓகே. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் தான். ஆடுகளை பட்டியல வச்சு வளர்த்தி தீவனம் கொடுக்குறோம், கான்சென்ட்ரேட்டட் ஃபீடு. மேய்ச்சல் முறையில் வளர்த்துறோம். எதுல வந்து நல்ல கறி இருக்குமா பிடிக்கும்? கறி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நடந்து மேயறதுல கறி இருக்குமாகும். ஓகே. ஆனா வந்து நம்மளுக்கு அது பண்ண முடியறது. நல்ல ஃபேட் வைக்கிறது வந்து இதுல பண்ண முடியும் இல்லையா? ஃபேட் இல்லைங்க. மீட் கண்டென்ட்டே கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஓகே. ஏன்னா நம்ம கொழுப்பு ஏற மாதிரி எந்த தீன் பண்றது இல்ல. ஓகே. அதனால புரோட்டீன் அதிகமா இருக்கும். கறி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். ஆமாங்க. பர்சன்டேஜ் அதிகமா வரும். ஒரு 50ல இருந்து 55%, 60% வரைக்கும் வருதுங்கறாங்க. ஓகே. ஆனா நாங்க கட் பண்ணி பார்க்கல. ஓகே. லைவ் வெயிட் 350 கொடுக்குறீங்க. 350 கொடுக்குறீங்க. பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கோழிகளை பார்த்துட்டோம், அடுத்ததா வாத்துகளை பார்த்தோம், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வளர்ப்பு இல்லைங்களா? எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல இந்த மாடுகளோட அவசியம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மாடு வந்து நாங்க பல வருஷமா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வச்சுட்டு இருக்கோங்க. அதனால அதுவும் இருக்கு. நாங்க அது பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க. ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஓகே. கோயம்புத்தூர்ல வந்து பர்ச்சேசிங் வந்து ரேட் கம்மியா இருக்குங்க. மாடு பால். ஓகே. அதனால இப்போ 30 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அதை நாங்க அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. அதுமே நம்ம வந்து ப்ராப்பரா மார்க்கெட் பண்ணி பிசினஸ் பண்ணலாம். அதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. பெருசா பண்றது இல்லைங்க. ஓகே. அதுமே நம்ம ஒரு 10 மாடு வச்சு நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம கறந்து பேக்கரிஸ்க்கு சப்ளை பண்ணா ஓகே, நம்ம அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணலங்க. ஆனா இப்போ ஒரு 4 மாடு தான் இருக்கு. 2 மாடு 2 கணுக்குட்டி இருக்கு. ஓகே. இந்த பால் தேவை இல்லாம, பால் உற்பத்தி இல்லாம வேற என்ன வகையில வந்து இந்த மாடுகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம ஃபார்மிங்க்கு? அது சாணி வந்து நாங்க ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே. தென்னை மரத்துக்கு நாங்க யூஸ் பண்ணி, தென்னை மரமே நாங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா தான் பண்றோம். வந்து எந்த இதுமே கொடுக்கல, உரங்கள் எதுவும் கொடுக்கல, ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. கோழியோட வேஸ்ட், மாட்டோட வேஸ்ட் அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஆமாங்க. சோ அதுல ஒரு வருமானம் கிடைக்கும். ஆமாங்க. கன்றுகள் விற்பனை பண்றீங்களா? கன்றுகள் மூலமா ஒரு வருமானம் கிடைக்குதா நமக்கு? அது நம்ம பெருசா பண்றது இல்லைங்க. நாங்களே வளர்த்தி மாடு பண்ணிக்கிறோங்க. மாடு பண்ணி தான் நாங்க சேல் பண்றோம். ஓகே. ஆமாங்க. அதாவது பழம் பண்ணி. ஆமாங்க. மாடு ஆக்கி தான் மாடாக்கி அப்புறம் அதை வந்து செனை ஏத்தி அதுக்கப்புறம் 8 மாசம் 9 மாசத்துல விற்பனை பண்றோம் இல்லைங்களா? சோ அதுல இருந்து ஒரு கணிசமான ஒரு வருமானம் இருக்கு. ஓகே. ஆனா நாங்க அது பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா? மேபி பண்ணலாங்க. ஓகே.
அடுத்ததா வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குதிரை ஒண்ணு பார்த்தேன் நம்மளோட பண்ணையில. இந்த குதிரை வந்து எதற்காக இருக்குது? நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல அந்த குதிரையோட பங்கு என்ன? அது மட்டும் தான் பிசினஸா நாங்க பண்ணலைங்க, சரி. ஆசைக்கு வச்சிருக்கோங்க. ஓகே. அது மார்வார் கத்தி ஒரு கிராஸுங்க. ஓகே. மேல் ஹார்ஸுங்க. மேல் ஹார்ஸ் குண்டு. குண்டுங்க. சரி. ஓ, ஆனா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி சாதுவா பாக்குறீங்களே. நாங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல அவுத்துட்டுருவோங்க. ஓகே. ஃப்ரீயாவே தான் மேயுங்க. சரிங்க. அதனால அது எந்த குறும்பு பண்றது இல்லைங்க. 60 இன்ச் ஹைட்டுங்க. 60 இப்பதான் ரைடிங் பழகிட்டு 2 இருக்கோம். டீத்துங்க. ஓகே. ஒரு அருமையா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாய்கள் நிறைய வச்சிருக்கீங்க. அதுல வந்து இந்த சிப்பிப்பாறை ரக நாயை நான் பார்த்தேன். சரிங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிப்பிப்பாறை வச்சிருக்கோம். அதுமே வந்து நாங்க பாம்புக்கு வந்து இப்போ நம்மளுக்கு முட்டை உடைஞ்சதுன்னா வேஸ்ட் இருக்குங்க. ஓகே. ஓகே. அத வந்து நாங்க நாய்க்கு போறதுக்கு வேண்டி நாய் வச்சிருக்கோங்க. ஓ, அதுக்காக வேஸ்ட் ஆகும். ஓகே. அதனால நாங்க நாய் வச்சிருக்கோங்க. ஓகே. அதுமே நம்ம எந்த அளவுக்கு கிராஸ்ல பண்ணலைங்க. ஓகே. பாம்புக்கு ஒரு கார்டியனுக்காக வச்சிருக்கோம். அது நம்ம பண்ணை பாதுகாத்துக்குதுங்க. ஓகே பிரதர். ஓகே. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா உங்களோட இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை வந்து சுத்தி காமிச்சீங்க. இன்றைய காலங்களில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கா பண்ற ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னே சொல்லணும். ஒரு சிலர் ஆச்சுங்க. ஆமா, கொரோனா அப்ப பீக் ஆச்சுங்க. அப்ப அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லைஃப் ஸ்டாக்ல மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டு பண்ணைனா ஆட்டு பண்ணை, கோழி பண்ணைனா கோழி பண்ணை, வாத்து பண்ணைனா வாத்து பண்ணை, மாட்டு பண்ணை, அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன ரகசியம் இருக்கு, என்ன சீக்ரெட் இதுக்கு பின்னாடி இருக்கு, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இல்லைங்க, இது ஆக்சுவலா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுங்க. சரிங்க. ஒரே ஒரு இதுன்னா ஒரே ஒரு கோடு வேணும்னா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணும். ஓகே. நம்ம ப்ராப்பரா இப்ப நம்ம ஒரு வேலை இருக்கு, படத்துக்கு போறோம், அப்படி எல்லாம் இருந்தா பண்ண முடியாது. இது போஸ்ட்போனே பண்ணக்கூடாது. சரி, 6 மணிக்கு ஃபீட் பண்ணா 6 மணிக்கு பண்ணியே ஆகணும். ஓகே. நம்ம என்ன வேலை வேணாலும் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே. இது கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க. சரி, அந்த ஒரு டெடிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஒரு அருமையா சொன்னீங்க. அந்த லேக் ஆகுறதுன்னு ஒரு பாட்டை பேசணும். மார்க்கெட்டிங் எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம், எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம், விரிவா சொல்லுங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லுங்க. இல்லைங்க, இது ஒளிவு மறைவுன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, நம்ம போய் சங்கடப்படாம பேசணுங்க. ஓகே. நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு நாங்க இப்படி பண்றோம், இவ்வளவு வருஷமா பண்றோம், இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, ஓகே, நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க இப்ப பையர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரெகுலரா சப்ளை பண்ணுவாங்களான்னு கண்டிப்பா நினைப்பாங்க. ஓகே. ஓகே. இவங்க வந்து கரெக்டா கொடுப்பாங்களா, டிலே பண்ண மாட்டாங்க. இந்த வாரம் நம்மளுக்கு முட்டை கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு கடை திறக்கும் போது முட்டை இருக்கும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, அந்த அஷூரன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா பையர்ஸ் வந்துரும். அந்த நம்பிக்கையை நம்ம தான் விதைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம தான் கொடுக்கணுங்க. நாங்க ஒரு 10 வருஷமா சப்ளை பண்றேங்க. சரி, ஒரு நாளுமே இன்னைக்கு வரலன்னு எனக்கு எந்த கஸ்டமருமே கூப்பிட்டதே இல்லைங்க. எந்த பையர்ஸ் எனக்கு கூப்பிட்டது இல்ல. நைட் 12 மணிக்குனாலும் நாங்க போய் சப்ளை பண்ணிடுவோங்க. அவங்க காலையில கடை திறக்கும் போது முட்டை இருக்குங்க. அதனால எங்களுக்கு பையர்ஸ் பத்தி பிரச்சனையே இல்லைங்க. நாங்க 10 வருஷத்துல ஒரு நாளும் கூட டிலே ஆனதே இல்லைங்க. அதனால அந்த இடத்த மட்டும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். இல்ல சோஷியல் மீடியாஸ் மூலமா ஏதாவது வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோங்க, Facebookல பேஜ் வச்சிருக்கோங்க, ப்ளூ மவுண்டன் ஃபார்ம்னு. ஓகே. இப்போ ஒரு யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க, கோவை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாங்க, அதுல நாங்க என்ன பண்றோம், எந்த இடத்துல என்னென்ன பண்றோம், எப்படி ஃபார்மிங் பண்றோம், என்ன மெடிசன் கொடுக்குறோம், அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். சரி, நான் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றோம். கட்டாயமா அது அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆனாலுமே போதுதானே. அதுதாங்க நம்ம சேனல் பண்றதுக்கான ஒரு மோட்டிவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400 பேர் பாக்குறாங்க, அதுல 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னா போதும். நம்மளோட இது வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம சக்சஸ் வந்து நம்ம அதை என்ஜாய் பண்றோம். அது மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே தாங்க. கட்டாயம் அவங்க சக்சஸ் பண்ணி எங்க கஸ்டமர் பிடிச்சிருவாங்கன்னா அப்படி எல்லாம் எதிர்பார்க்கறதுல நாங்க எல்லாமே ஓப்பனா சொல்லிடுறோம். அது பிரச்சனையே இல்லைங்க. கடைசியா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வின்னு வைங்க. கான்ட்ரவர்ஷியல் இல்ல, இது ஆக்சுவலா நிறைய பேர் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கிறேன். பண்ணையோட மொத்த வருமானம்ங்கிறது மாசம் எவ்வளவா இருக்கு, உங்களோட லாபம் எவ்வளவா இருக்கு? ஏன்னா இதை சொன்னீங்க அப்படின்னா புதுசா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும். அதுக்காக கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு 75 இருந்து ஒரு 80,000 வரைக்கும் மார்ஜின் இருக்கு. அது சீசன் வைஸ் ஃபிளக்சுவேஷன் இருக்குங்க. ஓகே. நம்ம ஆவரேஜா கணக்கு போட்டோம்னா ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு மார்ஜின் மட்டுமே 80,000 இருக்கு. பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அது வரைக்குமே நடக்குதுங்க. இதுதான் முக்கியமான பார்ட். ஏன்னா நீங்க உடச்சு சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து வருமானத்தை சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னாங்கன்னா கண்ணு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டிப்பா வெளிப்படை தன்மையா நீங்க சொல்லிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களோட இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மென்மேலும் வளரணும். இன்னைக்கு இந்த 4 ஏக்கர்ல இருக்கிறது இன்னும் பெருசா பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.